வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை முழுமையாக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தமிழ்நாடு அரசு மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி வரும் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழ்நாட்டில்தான் இந்த ஒரு திட்டமானது முதல் முறையாக பெண்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதுவும் அவர்களது வங்கி கணக்கிலேயே நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இதனால் இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் மாதந்தோறும் இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1,15,00,000 பெண்கள் 1000 ரூபாய் பெறுகின்றனர். விரைவில், அதாவது வரும் டிசம்பர் மாதம் முதல் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்க உள்ளது. இதற்காக ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்து பெண்களிடம் பல லட்சம் விண்ணப்பத்தை பெற்று வந்தது. இதில் சுமார் 28 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தங்களையும் சேர்க்கும்படி விண்ணப்பம் செய்துள்ளனர். இதில் தகுதியானவர்களை தேர்வு செய்யும் பணி இப்போது மும்பாரமாக நடந்து வருகிறது. இந்த சூழலில் இனி யாராலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவே முடியாது. அதாவது அனைத்து தகுதிகள் இருந்தும் இந்நாள் வரை விண்ணப்பிக்காமல் இருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பு முடிந்துவிட்டது. ஏனென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அவரவர் பகுதிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே நேரடியாக விண்ணப்பிக்க அரசு வாய்ப்பு வழங்கியது. இதனை பயன்படுத்திக் கொள்ளாதவர்கள் இனி நேரடியாக விண்ணப்பிக்கவே முடியாது. ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் நேற்று மதுரை, சேலம், திருவள்ளூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்கள் அனைத்திலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நிறைவடைந்து விட்டன. அதாவது முதலில் சொல்லப்பட்ட மாவட்டங்களிலும் இறுதிக்கட்ட முகாம்கள் நேற்று நடைபெற்று இருக்கிறது. எனவே இனி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியான பெண்கள் நேரடியாக விண்ணப்பிக்கும் வாய்ப்பை இழந்துவிட்டனர். இதனால் இந்த திட்டத்தில் சேர விரும்பினால் அவரவர் பகுதிகளில் நடக்கும் குறைதீர்க்கும் முகாம்களில் இது குறித்து மனு அளிக்கலாம். அதனை அதிகாரிகள் பரிசீலித்து வாய்ப்பு அளித்தால் மட்டுமே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்பட்டு ரூபாய் 1000 பெற வாய்ப்பு இருக்கிறது. இல்லையென்றால் அரசு மீண்டும் ஒருமுறை இப்படியான முகாம்கள் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்குமாறு ஏதேனும் ஒரு அறிவிப்பு கொடுத்தால் அப்போது மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இந்நாள் வரை விண்ணப்பிக்காத பெண்கள் இது தொடர்பாக அரசு அடுத்த அறிவிப்பை வெளியிடும் வரை காத்திருக்க வேண்டியதுதான். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு உள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைவதற்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் விண்ணப்பம் செய்த பெண்களுடைய மனுக்கள் எல்லாம் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டம் குறித்து முக்கிய அப்டேட்டுகளை வெளியிட்டு உள்ளார். அதாவது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டுவரப்பட்டதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து பல மாநிலங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசு நிர்ணயித்த பொருளாதார தகுதிகளை எட்டிய பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த பொது நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டம் குறித்து பல அறிவிப்புகளை வெளியிட்டு உள்ளார். அப்போது பேசிய அவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பல பெண்கள் உரிமை தொகை கேட்டு மட்டும்தான் விண்ணப்பம் செய்துள்ளனர். அதாவது பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை மனுக்களாகத்தான் இருக்கிறது. நான் உறுதியுடன் சொல்கிறேன், தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னபோது அப்படியெல்லாம் தர முடியாது என்று கூறினார்கள். தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை பாழ்படுத்திய அதிமுகவும் கூறியது. ஆனால் ஆட்சிக்கு வந்து நிதி நெருக்கடியை ஓரளவுக்கு சரி செய்ததும் உரிமை தொகையை வழங்க தொடங்கினோம். அப்போதும் கூட பாதியிலேயே நிறுத்தி விடுவார்கள் என்று கூறினார்கள். 27 மாதங்களில் 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என ஒவ்வொரு பெண்ணுக்கும் 27,000 ரூபாய் வழங்கியுள்ளோம். 1000 ரூபாய் எதற்கு என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர்.
எங்கள் அண்ணன் ஸ்டாலின் வழங்குகின்ற மாதாந்திர சீர் என்று பெண்கள் கூறுகின்றனர். யாருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்று சட்டமன்றத்தில் கேட்டதற்கு யாருக்கு 1000 ரூபாய் தேவையோ அவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று கூறினேன். தமிழ்நாட்டின் பெண்களின் வளர்ச்சிக்கு 1000 ரூபாய் உதவும். தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமாக இருக்கும் நிலையில் திராவிட மாடல் 2.0 அரசியலிலும் இந்த திட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த அரசின் பொது நிகழ்வில் பேசியிருக்கிறார். அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தெரிவித்தார். அதனால் முதலமைச்சர் சொன்ன தகுதியான பெண்கள் யார் என்பதை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் முன்னுரிமை அற்ற ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களாக இருப்பின் அவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்திருந்தால் அந்த குடும்பங்களில் தகுதியுள்ள பெண்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். முதலில் சொல்லப்பட்ட தகுதிகளுடன் சொந்த பயன்பாட்டுக்கு கார் வைத்திருக்காதவர்கள், குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு உட்பட்டு இருக்கும் குடும்ப பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அதேபோல் அரசு ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கும் குறைவாக காலமுறை ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறாதவர்களை தவிர்த்து மற்ற தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்திருந்தால் அவர்களுடைய விண்ணப்பங்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படும். குடும்பத்தில் யாரும் அரசு ஊழியர்களாகவும் கவுன்சிலர், எம்எல்ஏ போன்ற மக்கள் பிரதிநிதிகளாகவும் யாருமே இருக்கக்கூடாது. முதலில் சொல்லப்பட்ட தகுதிகள் இருந்தும் குடும்பத்தில் யாரேனும் வார்டு உறுப்பினரை தவிர்த்த மற்ற மக்கள் பிரதிநிதி பதவிகளில் இருந்தால் மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காது. பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் இந்த திட்டத்தில் சேருவதற்கு முதலில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகள் மிக முக்கியமானவை. இவற்றை பூர்த்தி செய்யும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இவர்களையே தகுதியான பெண்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டு உள்ளார். இத்தகைய தகுதிகளை உடைய பெண்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் போகிறது. டிசம்பர் 15ஆம் தேதி முதல் புதிதாக சேர்க்கப்படுபவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். இந்த சூழலில் திமுக கட்சி நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பெண் பயனாளிகள் விடுபடாமல் இருப்பதை கட்சி நிர்வாகிகள் உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு உள்ளார். தகுதியான பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைப்பதை கட்சி நிர்வாகிகள் உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தி உள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசின் திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டு உள்ளார். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.